ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஜியாகிரபியில் சாப்டர் 3ல இருக்கிற ஃபோர்த் ஹோம்ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். டிஃபைன் அக்ரிகல்ச்சர். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சருங்க என்னன்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங். ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை நம்ம என்னென்ன லைன் பை லைன் பார்த்துருவோம். என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுட் ஃபார் பீப்புள்ஸ். ஸோ பீப்புள்ஸ்க்கு தேவையான ரைஸ், வீட், ஃப்ரூட், அப்புறம் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ஃபோடர் ஃபார் கேட்டில்ஸ். ஸோ கேட்டில்ஸ்க்கான ஃபுட்டான கிராஸ் அப்புறம் அனிமல் ஃபீட் இது எல்லாமே அக்ரிகல்ச்சர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ஃபைபர். ஓகேவா? ஸோ ஃபைபர், க்ளோத்ஸ், அப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸும் அக்ரிகல்ச்சர் ஒரு பார்ட்டு தான். ஓகேவா? அடுத்தது கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ். இந்த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸுங்கிறது என்னன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை க்ரோ பண்ணுறதா அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தமிழில் வந்து பயிர் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ரைசிங் லிவ் ஸ்டாக்ஸ். ஸோ ரைசிங் லிவ் ஸ்டாக்ஸுங்கிறது என்னன்னா, டொமஸ்டிக் அனிமல்ஸை க்ரோ பண்ணுறது தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஆனால் என்ன? கவ், கோட், ஷீப், அப்புறம் சிக்கன்ஸ். ஸோ இது எல்லாமே அக்ரிகல்ச்சரில் ஒரு பார்ட்டு தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரோட ரீகேப் போயிடுவோமா? ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங். அது வந்து ஒரு ப்ராசஸ். அது வந்து என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கு தேவையான ஃபுட்டு. ஓகேவா? அடுத்தது ஃபோடர் ஃபார் கேட்டில்ஸ். ஸோ அது வந்து கேட்டில்ஸ்க்கான ஃபுட். ஓகேவா? அடுத்தது ஃபைபர். அப்புறம் கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ். கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் க்ரோ பண்ணுறது. ஓகேவா? அடுத்தது ரைசிங் லிவ் ஸ்டாக். லிவ் ஸ்டாக்ஸ்னா அனிமல்ஸை க்ரோ பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அக்ரிகல்ச்சரோட ஒரு பார்ட். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.